பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் படாத பாடுபட்டு இபாதத்துக்கள் பல செய்து நல்லறங்கள் பார்த்து பார்த்து செய்து உலகத்தில் கடும் சிரமங்கள் கவலைகள் ஏற்பட்ட போதிலும் இன்ஷா அல்லாஹ் இனி ஒரு காலம் நமக்கு உண்டு, அந்த காலம் நமக்கான காலமாக அல்லாஹு தாலா நமக்கு தருவான், உயர்ந்த சொர்க்கத்தில் உன்னதமான இடத்தை நமக்கு நிச்சயமாக தருவான் என்றுதான் பல பேருடைய மனோநிலை சென்று கொண்டிருக்கிறது. ஒரு மூமினுடைய உள்ளமை, யா அல்லாஹ் எப்போதுமே எனக்கு நீ வெற்றியை தர வேண்டும், உலகத்தின் வாழ்க்கையிலும் வெற்றியை நீ தரும்போது நான் ஆத்ம சுகம் பெறுகிறேன், எல்லாவற்றை விட மேலாக மறுமை நாளில் நீ தரக்கூடிய வெற்றியை கண்டு நான் பேருவகை அடைவேன். எனக்கு மறுமை நாளில் நீ தரக்கூடிய வெற்றியைப் போல ஒரு சிறந்தது எதுவுமே இல்லை இறைவா, எனக்கு நீ ரஹ்மத் செய், என் மீது நீ இரக்கப்படு, எனக்கு சொர்க்கத்தை தா என்றுதான் எல்லா மூமீன்களுடைய துவாவும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சொர்க்கத்தை உங்களுக்கு மிக சீக்கிரமாக பெற்றுத்தரக்கூடிய, அதிலும் உங்களுக்கு இஷ்டம் கொடுக்கப்படக்கூடிய 8 சொர்க்கத்தின் வாசல்களும் திறக்கப்பட்டு நீ விரும்பிய வாசல் வழியாக செல்லலாம் என்று உரிமை கொடுக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு உன்னதமிக்க கலிமா, ஒரு உன்னதமிக்க திக்ர், விரும்பிய வாசல் வழியாக செல் என்று நமக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரைத்தான் என்று நாம் பார்க்க போகிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, பார்த்தோம் கடந்தோம் என்ற நிலையில் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் லட்சியமாக பற்றி பிடியுங்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? 8 வாசல்களையும் திறந்து வா அப்துல்லா, வா ஆமினா, வா பல்கீஸ், நீங்கள் ரஃபீக் வாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறான் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. 8 வாசல்களும் திறந்து அந்த 8 வாசல்களில் இவன் எந்த வாசலை இஷ்டப்படுகிறானோ அந்த வாசல் வழியாக சொர்க்கத்திற்கு செல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமிக்க கலிமா. ஒலு செய்து கொள்ளுங்கள். ஒலு செய்த பிறகு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் மிக முக்கியமான அந்த அந்தஸ்தை பெற்று தருகின்றன. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. 2ஆம் கலிமா என்று உங்களுக்கு குழந்தை பருவத்தில் ஓதி கொடுக்கப்பட்ட அந்த கலிமா தான் இவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை செய்கிறது. இதுவல்லவா வெற்றி சகோதரர்களே. எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இன்னல் பட்டு துன்பப்பட்டு இந்த உலகத்தில் எந்த ஆசாபாசங்களுக்கும் அகப்படாமல் வாழ்ந்த காரணம் மறுமை நாளில் என் ரப்பு எனக்கு தரக்கூடிய அந்த சொர்க்கம் என்பதற்காகத்தான். ஹஜ்ரத் ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வறுமையிலேயே வாழ்ந்து வறுமையிலேயே இருந்து வறுமையிலேயே மறைந்து போனார்களே, காரணம் என்ன? சொர்க்கத்தின் தலைவியாக அல்லாஹ் நம்மை ஆக்கக்கூடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை கொப்ப நான் சொர்க்கத்தின் தலைவியாக மாறுவேன் என்று அந்த சொர்க்கத்தின் ஆசை வைத்துதான். அந்த சொர்க்கத்தை நாம் ஆசிக்க வேண்டாமா? வெறும் ஒரு உலகத்தின் ஆசைக்காக என்னவெல்லாம் செய்கிறோம். ஒரு வீடு வேண்டும், ஒரு சொத்து வேண்டும், ஒரு பணம் வேண்டும், அல்லது ஒரு நல்ல வேலை வேண்டும், நல்ல பெண் வேண்டும், நல்ல ஆண் நல்ல திருமணம் வேண்டும், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேண்டும் என்று என்னெல்லாம் பாடுபடுகிறோம். மறுமை நாளில் உயர்ந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்கிறது. அந்த சொர்க்கத்தை இந்த அழகான வார்த்தைகள் பெற்றுத்தருகிறது என்று சொன்னால் நாம் அது பின்தங்கலாமா சகோதரர்களே? அதனால் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து சங்கல்பமிடுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் ஒது செய்த பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற வார்த்தையை எந்த காலத்திலும் மறக்காமல் அமல் செய்யுங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் உங்களின் மீதும் எங்களின் மீதும் இரக்கம் காட்டி உயர்ந்த ஜன்னத்தை அடைகின்ற பாக்கியத்தையும் அதைவிட மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாவோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் தருவானாக. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.